ഇതാണ് നമ്മുടെ മിനി ലോഡറിനകത്ത് ഇവന്മാരെ 3 വരെ 7 അടി ഉയർത്തി പൊക്കി നിർത്തിയേക്കാണ്. ഒരു പ്രശ്നങ്ങളും ഇല്ല. നോക്ക്, இது வரைக்கும் லோடர்ன்றது வந்து மினில வந்து கான்செப்ட் இல்லாம இருந்துச்சு. இப்போ இதோட பவர் பாத்தீங்கன்னா இது ஹெச்பி 18 ஹெச்பிங்க. ஹைட்ராலிக் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 400 கிலோ கெப்பாசிட்டி இருக்கும். பக்கெட்டோட கெப்பாசிட்டி ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் டீசல் கெப்பாசிட்டி கொடுக்கும். 1 ലിറ്റർ தான் செலவே ആകും ഒരു മണിക്കൂറിലെ. ആമാ. ഹായ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. മകരക്കൊയ്ത്തിന്റെ ഒരു പുതിയ ദിവസത്തിലേക്ക് എൻ്റെ എല്ലാ പ്രിയ കൂട്ടുകാർക്കും വളരെ ഹൃദ്യമായ സ്വാഗതം. നമ്മൾ തമിഴ്നാട്ടിലെ തൃച്ചിയിൽ നിന്നാണ് നമ്മുടെ ഇന്നത്തെ അംഗം ആരംഭിക്കുന്നത്. നമ്മൾ പരിചയപ്പെടാൻ പോകുന്നത് ഈ സാധനത്തെയാണ്. ശരിക്കും നമ്മുടെയൊക്കെ എന്താ പറയുക, ഫാമുകൾക്ക് അതുപോലെ തന്നെ കൃഷിയിടങ്ങൾക്ക് ഒക്കെ ഏറെ പ്രയോജനപ്രദമാകുന്ന, അതുപോലെ നമ്മുടെ ഇൻഡസ്ട്രിയൽ മേഖലകൾക്കൊക്കെ ഏറെ പ്രയോജനപ്രദമാകുന്ന ഒരു കുഞ്ഞൻ ലോഡറാണ് ഇവൻ. ഏകദേശം 300 കിലോ വരെ ഇവനെ നമുക്ക് ഉയർത്തിയെടുക്കാൻ കഴിയും. അതുപോലെ തന്നെ എന്താ പറയുക, വളരെ ചെറിയ, വളരെ ടൈനി ആയിട്ടുള്ള ഒരു വാഹനമാണ് ഈ കാണുന്നത്. നമുക്ക് ഇതിലെ വേണമെങ്കിൽ റൺ ചെയ്തുകൊണ്ട് പോകാം. ഏതാണ്ട് 4 വീൽ ഡ്രൈവാണ് ഈ വണ്ടി എന്നുള്ളത്. ആർക്കും വേണമെങ്കിലും ഈസി ആയിട്ട് ഓടിക്കാൻ പറ്റും. അതുപോലെ പവർ സ്റ്റിയറിംഗ് ആണ്. 4 ഗിയറുണ്ട്, റിവേഴ്സ് കൂട്ടിയിട്ട് 4 ഗിയറുണ്ട്. അങ്ങനെ മൊത്തത്തിൽ അടിപൊളി ഒരു സാധനമാണ്. പിന്നെ എന്ന് പറഞ്ഞാൽ വില ഭാഗത്തെക്കുറിച്ച് തന്നെ നമ്മൾ ആദ്യം പറഞ്ഞുകൊണ്ട് ആരംഭിക്കാം. വെറും 7 ലക്ഷം രൂപ മുടക്കി കഴിഞ്ഞാൽ നിങ്ങൾക്ക് ഈ ലോഡർ നിങ്ങളുടെ വീട്ടിലേക്ക്, അല്ലെങ്കിൽ നിങ്ങളുടെ കൃഷിയിടത്തിലേക്ക്, നിങ്ങളുടെ ഇൻഡസ്ട്രിയൽ മേഖലകളിലേക്കൊക്കെ കൊണ്ടുവരാൻ കഴിയും. അതുപോലെ തന്നെ എന്താ പറയുക, ഏത് സ്ഥലങ്ങളിലൂടെയും വളരെ ചെറിയ വഴികളിലൂടെയാണ് പോലും നമുക്ക് ഇവനെ ഓടിച്ചുകൊണ്ട് പോകാൻ കഴിയും. പിന്നെ നമ്മുടെ ഡയറി ഫാമുകൾ, അതുപോലെ തന്നെ കോഴി ഫാമുകൾ, ഇവിടെയൊക്കെ ആണെങ്കിൽ നമുക്ക് വേസ്റ്റ് ഡംപ് ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ടോ അല്ലെങ്കിൽ വേസ്റ്റ് നമുക്ക് എടുക്കാൻ വേണ്ടിയിട്ടോ ഒക്കെ നമുക്ക് ഈ ഒരു വാഹനം ഉപയോഗിക്കാൻ കഴിയും. അതുപോലെ തന്നെ 7 അടി വരെ നമുക്ക് ഈ ഒരു ലോഡറിൻ്റെ ഹൈറ്റ് ഉണ്ട്. അപ്പം തന്നെ നമുക്ക് വാഹനത്തിലേക്ക് ഇത് സാധനങ്ങളൊക്കെ ലോഡ് ചെയ്യാൻ കഴിയും. അങ്ങനെ ഒരു അടിപൊളി സാധനമാണ്. ഞാനിപ്പോൾ A to Z ഏകദേശം എന്നോട് പറഞ്ഞ കാര്യങ്ങളൊക്കെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ബാക്കിയൊക്കെ നമ്മൾ വിശദമായിട്ട് പരിചയപ്പെടാൻ പോകുന്നു. വണ്ടി ഒന്ന് ഓടിച്ച് കാണാൻ പോകുന്നു. എപ്പോഴേ இருக்கேங்களே? நல்லா இருக்கேன். நம்ம புது வண்டி தானே இது? ஆமாண்ணா, புது என்ன இது சொல்லுங்க. இது நம்ம இதுக்கு முன்னாடி எஸ்கவேட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ புதுசா வந்து லோடர், மினி லோடர் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால இப்படி ஒரு வண்டியை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே, இதோட அட்வான்டேஜ் என்ன? அட்வான்டேஜ்ன்றது என்னன்னா, இது வரைக்கும் லோடர்ன்றது வந்து மினில வந்து கான்செப்ட் இல்லாம இருந்துச்சு. இல்ல பெரிய பெரிய லோடர் தான் இருந்துச்சு. சின்னதுன்னா எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி தான் வச்சிருந்திருப்பாங்க. இப்ப நம்ம அதுலயே வந்து என்னன்னா ஃபுல்லா கான்செப்டே லோடர். இப்படி ஒரு மினி லோடரை நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இதோட பவர் பாத்தீங்கன்னா இது ஹெச்பி 18 ஹெச்பிங்க. ஹைட்ராலிக் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோ கெப்பாசிட்டி இருக்கும். பக்கெட்டோட கெப்பாசிட்டி, லிஃப்டிங் கெப்பாசிட்டி. வண்டியோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 900 கிலோ வரும். 900 கிலோ இருக்குமா? 900 கிலோ வரும். இந்த 900 கிலோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி லோடேஜ் வந்து நமக்கு பக்கெட்டே கொடுத்துருங்க. மெயின்டெனன்ஸில் ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும். மணிக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டீசல் கெப்பாசிட்டி கொடுக்கும். 1 லிட்டர் தான் செலவே ஆகும் ஒரு மணிக்கூரில். ஆமாம், அவ்வளோதானா? ஆமாம். 4 வீல் சுகமாக இருக்கும், ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4 கியர் இருக்கு, டிரான்ஸ்மிஷன் 4 கியர் இருக்கு. ஒரு ஃபார்வேர்டு, 3 ஃபார்வேர்டு, ஒரு ரிவர்ஸ், 4 வீல் டிரைவ், இந்த டிராக்டர் பட்டனு, அதனால கிரிப்பு நல்லா இருக்கும். இது எங்கே எல்லாம் யூஸ் பண்ணலாம்? நம்ம கன்சல்டிங் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணலாம். கட்டடங்களுக்கு வந்து டெமாலிஷ் பண்ணுறத வந்து அப்புறப்படுத்துறதுக்கு வேலைகளுக்கு செய்யலாம். அப்புறம் பேஸ்மெண்ட்டத்துக்கு வந்து மண் நிரப்புற வேலைகள் செய்யலாம். மண்ணை அப்புறப்படுத்துகிற வேலைகளுக்கு ஈஸியாக இருக்கும். தோட்ட வேலைகள் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது நமக்கு. இது மற்றபடி இந்த தேங்காய் மட்டை கம்பெனிகளில் லோடிங் பண்ணுறதுக்கு, அன்லோடிங் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எம் சாண்டு, பி சாண்டு, ஜல்லிகள்லாம் வந்து வண்டிகளில் லோடு பண்ணுறதுக்கு இது ரொம்ப இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நமக்கு மெயின்டெனன்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்குற விலையும் அந்த அளவுக்கு கம்மியான விலையில. எவ்வளோ வரும் விலை? ஜிஎஸ்டியோட பார்க்க போனால் 7 லட்சம் ரூபா தான் அடக்கம். அவ்வளோதானா? அவ்வளோதான் வரும். டோட்டல் எக்ஸ்பென்ஸ் அவ்வளோ வரும்? டோட்டலே அவ்வளோதான், 7 லட்சம் தான் வரும். இதோட பக்கெட் சைஸ் எவ்வளவு வருது? பக்கெட் சைஸ் பாத்தீங்கன்னா இந்த அகலம் பாத்தீங்கன்னா 2.5 அடி. இதோட நீளம் பாத்தீங்கன்னா 3.5 அடி. டெப்த் 1 அடி டெப்த் இருக்கும். இதுல எவ்வளவு இது வரும் உள்ள? எவ்வளவு? ஒரு 350 கிலோ 400 கிலோ வெயிட் உள்ள பொருள் லோடிங் ஆயிடும். ஓ அப்படியா? ஆமா, ஒரு பக்கெட்டுக்கு அந்த அளவுக்கு லோடிங் ஆயிக்கும். ஒரு 7 அடி 6 அடி உள்ள வண்டிகளுக்கு லோடிங் பண்ணலாம். அப்ப 6 அடி வரை ஹைட் இருக்கு. 7 அடி ஹைட் வரைக்கும் இருக்கு. நான் அவ்வளவு தூரம் ஹைட் வரைக்கும் இருக்கு. ஓ அப்படியா? ஆமா. இந்த டயர் வந்து டிராக்டரோட டயர் இல்ல, டிராக்டர் டயர் இல்ல, இது ஒரு ரேடியல் டயர், ஸ்பெஷலான டயர் இது. கிரிப்புக்காக, இதோட அகலம் வந்து கிரிப்புக்காக இதா 3/4 அடி அகலம் வருங்க. அந்த டயர் சைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அன்சைஸ். கிரிப்புக்காகவும் 4 வீல் டிரைவ்ன்றதுனால கிரிப்பு 4 வீலும் கிரிப்பு வேணும். அதுக்கு வந்து அகலம் இருந்தாதான் கிரிப்பா இருக்கும். அதனால டிராக்டர் பட்டன் வேற அந்த மாதிரி இருக்கும். இன்ஜின் ஹெச்பி 18 ஹெச்பி வரும். 18 ஹெச்பி வரும். எந்தோட இன்ஜின் இது?
இல்லைங்க, இது வந்து ஷாங்டாங் இன்ஜின் சொல்லி சைனா இன்ஜின். நல்லா இருக்கும், இன்ஜின் பவர் நல்லா இருக்கும். இது வந்து ஏர் ஃபில்டர் டேங்க், இது டீசல் டேங்க். டீசல் 12 லிட்டர் டீசல் கெப்பாசிட்டி. மணிக்கு 1 லிட்டர் 1.5 லிட்டருக்குள்ள தான் டீசலே போகும். இது ஹைட்ராலிக் ஆயில் வேற? ஆமா, ஹைட்ராலிக் ஆயில் டேங்க் தனி செப்பரேட்டா அங்கிட்டு இருக்குங்க. இங்க ஹைட்ராலிக்? ஆமா, இது ஹைட்ராலிக் ஆயில் டேங்க். இது 10 லிட்டர் ஆயில் டேங்க் கெப்பாசிட்டி. சரி, ஒண்ணு கேட்கட்டுமா? இதுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குமா? ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி. கிரீஸ் பர்பஸ், டெய்லி கிரீஸ் பர்பஸ் தான். அடுத்தது ஆயில் செக்கப். ஆயில் மட்டும் லெவல் கரெக்ட் பண்ணிக்கிட்டா போதுங்க. உங்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு, உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம்னா ஒரு 3 வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா கிராஜுவலா பண்ற அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணா போதும். ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங், சேஸ் கட் ஸ்டேரிங். அதனால ஈஸியா திரும்புறது கொள்றதுக்கு கையாளுறதுக்கு ஈஸியா இருக்கும். நமக்கு ஒரு இந்த இதை டேன் பண்றதுக்கே 10 அடி அகலம் இருந்தா போதும், ஒரு டேன் பண்ணி முடிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கும். இதோட ஹைட் எவ்வளவு வருது? டோட்டல் வண்டியோட ஹைட்டுங்கன்னா 4 அடி வரும். 4 அடி தானா? 4 அடி. அப்ப நம்ம இருந்த ஒரு அடி ஏறி உட்கார்ந்தா ஒரு 1.5 அடி எக்ஸ்ட்ரா இருக்குங்க. 1.5 அடி வருமா? வரும். இந்த தோட்டங்கள்ல பந்தல் தோட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உள்ள போய் வேலை செய்யறது. அப்ப இந்த கோழி ஃபேமிலி எல்லாம் கோழி பண்ணை எல்லாம் 6 அடி கேஜில வச்சிருப்பாங்க. அதுல வந்து நம்ம உள்ள போய் அந்த எருவை சுத்தம் பண்ணி போடுறதுக்கு ஈஸியா இருக்குங்க. மாட்டு பண்ணையில எருவு சுத்தம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டிராக்டர் லோடிங் அதையே லோடு பண்றதுக்கு நமக்கு ஏதுவா இருக்கும். வசதியான ஒரு வண்டி தான் இது. அது விட்டு எவ்வளவு வருது? 3 அடி அகலம். 3.5 அடி. அப்ப இந்த சிறுசு வழியில எல்லாம் ஓட்டுறது தாராளமா போலாம். 4 அடி அகலம் இருந்தா ஈஸியா போய் வேலை செஞ்சுட்டு வந்துடலாம். பக்கெட்ல வந்து இதை விட பெரிய சைஸ் பண்ண முடியாது. வேற ஏதாவது அட்டாச்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணா, இப்ப இந்த தேங்காய் மட்டையெல்லாம் சொன்னேன் இல்லைங்க, இந்த தேங்காய் மட்டையெல்லாம் வர்றது பாத்தீங்கன்னா ஒரு கிளாம்பு போடுவோம், டம் கிளாம்பு. அந்த மாதிரி கிளாம்பு எல்லாம் ஹைட்ராலிக்ல ஆல்டர் பண்ணிக்கலாம். அது வேணா செஞ்சுக்கலாங்க. வேற ஏதாவது அட்டாச்மெண்ட் முடியாது? இதை பொறுத்த வரைக்கும் முடியாது. வேற மாடல் இதை விட அடுத்த சைஸ் மாடல்ல வேணா செய்யலாம். இந்த மாடல்ல அவ்வளவுதான். இது வந்து லோடிங் பர்பஸ் மட்டும்தான். சரி, நான் இப்ப இது ஆர்டர் பண்ண நீங்க எத்தனை நாள்ல? எனக்கு 15 days. இன்னும் ஒரு 1 month கழிச்சு வந்து കേൾക്കறவங்களுக்கு கையோட ഉടനെ ഡെലിവറി കൊടുക്കണം. ഓക്കെ ഫ്രണ്ട്സ്, എന്തായാലും നമ്മുടെ ഇന്നത്തെ എപ്പിസോഡോട് അവസാനിപ്പിക്കാൻ പോകുന്ന ഒരു അടിപൊളി ലോഡറാണ് നമ്മൾ ഇന്ന് പരിചയപ്പെട്ടത്. കുഞ്ഞൻ ലോഡർ. നിങ്ങളുടെ ആവശ്യങ്ങൾക്ക് അനുസരിച്ച് ഇപ്പോൾ നിങ്ങൾ നടത്തുന്ന എന്ത് ബിസിനസ് ആണോ അതുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട് നിങ്ങൾക്ക് അടിപൊളിയായിട്ട് ലോഡിംഗ് പർപ്പസ് ഒക്കെ ആവശ്യമുണ്ടെങ്കിൽ ഒരുപാട് മാൻ പവർ മാറ്റി വെച്ചിട്ട് അതുപോലെ ഒരുപാട് എക്സ്പെൻസ് ഒന്നുമില്ല, അത് അടിപൊളിയായിട്ട് നിങ്ങൾക്ക് ഉപയോഗിക്കാൻ കഴിയുന്ന ഒരു കുഞ്ഞൻ ലോഡറാണ് നമ്മൾ പരിചയപ്പെട്ടത്. വളരെ വിലക്കുറവാണ്. ഇനി അത് മാത്രമല്ല, ഇതിന് ശ്രീറാം ഫിനാൻസിൽ നിന്ന് ഒരു ഫിനാൻസ് നിങ്ങൾക്ക് വാങ്ങിയെടുക്കാൻ കഴിയും. EMI-ലൊക്കെ സ്വന്തമാക്കാൻ കഴിയും. നിങ്ങൾ ഈ കാണുന്ന നമ്പറിൽ ബന്ധപ്പെട്ടാൽ മതി. നിങ്ങൾ ഓർഡർ ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ ഏതാണ്ട് ഒരു 15-20 ദിവസത്തിനുള്ളിൽ തന്നെ നിങ്ങൾക്ക് ഈ സാധനം ഡെലിവറി ചെയ്ത് കിട്ടുകയും ചെയ്യും. അങ്ങനെയുള്ള വിശേഷങ്ങളാണ് നമ്മൾ പങ്കുവച്ചത്. അതിനൊപ്പം തന്നെ ഇതിൻ്റെ ബാക്കിയുള്ള ഭാഗങ്ങളൊക്കെ നമ്മൾ പരിചയപ്പെട്ടു എന്ന് തന്നെയാണ് വിശ്വസിക്കുന്നത്. തൽക്കാലം എന്തായാലും തൃച്ചിയിൽ നിന്ന് ഞാൻ ഇവിടെ വാങ്ങുന്നു. ഇതുപോലുള്ള നല്ല കാഴ്ചകളുമായി വീണ്ടും കാണാമെന്ന ശുഭാപ്തി വിശ്വാസത്തോടെയാണ് ഇവിടെ വാങ്ങുന്നത്. അപ്പോൾ ഇത് കണ്ടുകൊണ്ടിരുന്ന എല്ലാവർക്കും നന്ദി, നമസ്കാരം. താങ്ക് യു വെരി മച്ച്.